எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வாய்ப்புகள் இப்போதைக்கு வந்த வண்ணமே தான் இருக்குது. ஆனால் அதிகமான அமௌண்ட்டில் இல்லைனாச்சும் குறைவான சம்பளத்துலையாச்சும் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வந்த வண்ணமே தான் இருக்குது. ஸோ வேலை வாய்ப்புகள் எல்லாருமே தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. சின்ன வேலையோ பெரிய வேலையோ நீங்கள் முனைப்போடு செயல்படும் போது தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்றபடி பார்த்திங்கன்னா, இப்போ மாடல் ஸ்கூலில் இந்த அலுமினி ஜாப் எல்லாருமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு சரி ஓகேவா, இந்த மாதிரி ஜாப் இருக்குது, யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாலண்டியர்ஸில் ஒருத்தரை தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ண போகிறாங்க. அது யார் எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th நல்ல மார்க் வாங்கினவங்க மாடல் ஸ்கூலில் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சாக அதாவது 10th ஒரு பேட்ச்சு, 12th ஒரு பேட்சாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பெர் டேக்கு 350 ருபீஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி பெட்ரோல் அலவன்சஸும் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு 10 டேஸ் இருக்கும், ஒரு 15 டேஸ் செஞ்சாங்க வேலை. ஸோ அந்த ஜாபை பேஸ் பண்ணி தான் இப்போது அலுமினி ஜாப்க்கு எடுத்திருக்காங்க. என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஜாபுக்கு அதாவது 10th 12th பார்த்தீங்கன்னா, நேம் லிஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 பேர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க லிஸ்ட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அதில் யார் அதிகமாக கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்க மாடல் ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த அலுமினி ஜாப்க்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த பேட்ச்சில் ஒர்க் பண்ணி நிறைய பேரை அவங்க கன்வின்ஸ் பண்ணி சேர்த்ததால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஜாப் கால்ஃபர் பண்ண உடனே அலுமினி ஜாப்க்கு உடனே அவங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இந்த வேலை செய்ய விருப்பமா? இதுக்கு சம்பளம் 15,000. ஆனால் இந்த மாதிரி பள்ளிகள் பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்டில் 1 or 2 தான் இருக்கும். ஸோ நியரஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்படி நீங்கள் லாங்கில் இருக்கிறீங்க, சரி எனக்கு இந்த வேலை எனக்கு ஓகே அப்படின்னு கோஆர்டினேட்டர் கேட்கும்போது நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் தங்கி வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்க தங்கி வேலை செய்ய முடியாதவங்கலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்னுரிமைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதிகமாக யாரை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அவங்க எனக்கு வேணான்னு சொன்னால் மட்டுமே அடுத்த பர்சனுக்கு வாய்ப்பு போகும். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் எனக்கு இல்லை, எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ முன்னுரிமை பேசிஸ் பார்த்திங்கன்னா, இதில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க யாரும் வரலன்னு சொன்னால் மட்டுமே அடுத்த வாலண்டியருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.